வீட்டில் இருக்கும் வயதானவர்களை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயமே தவிர நஷ்டம் கிடையாது. அவர்கள் எந்த அளவு நீங்கள் கவனிக்கிறீர்களோ அந்த அளவு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதனால் அவரை கவனியுங்கள். முக்கியமாக உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் வேலையாட்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். அதனால் உங்களுக்கு தொழில் வளம் பெருகும், செல்வ வளம் பெருகும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களுடைய தொழிலில் வேலை செய்யும் ஆட்கள் பற்றாக்குறை நிறைய ஆட்கள் எடுப்பீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. ராசியில் ஏழக்கூடிய சூரிய பகவான் இருப்பதனால் பெண்களால் அனைத்தும் ஆதாயமாக இருக்கிற குடும்பத்தில். பெண்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய பணம், சொத்து, ஏதாவது பொருள் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். அம்மாவோட சைடு குடும்ப பெண்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் இருக்கிறது. உங்கள் பெண் குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு யாராவது இந்த ராசினியர் பெண் குழந்தைகள் 10 வயசில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ஒரு பூ பூக்கும் தருணம் இது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள், பார்த்து கொள்ளுங்கள். மார்ச் மாத பலன்கள், பலாபலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது, சாதகமா பாதகமா, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று 7 கூடிய சூரிய பகவானுடன் இணைவு பெற்று அமைந்திருக்கிறார். இதனால் சில நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் கலந்தே நடக்கப் போகிறது. முதலில் ஆட்சி பெற்ற உங்கள் சனி பகவானால் இந்த மாதம் ஆரோக்கியம் மேம்படும். எப்படி நீண்ட நாள் பிணியில் இருந்த நீங்கள் படிப்படியாக விலகப் போகிறீர்கள். இந்த மாதத்தில் விலகி ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதம் 29ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து மீன ராசி இடம்பெயரப் போகிறார். அதனால் உங்களுக்கு சில நன்மைகளும் நடக்கும். தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு நினச்ச எதிரி கூட தானாக அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்க தவற உணர்ந்து அவங்க நட்பை உங்கள்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. வீட்டில் இருக்கும் வயதானவர்களை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயமே தவிர நஷ்டம் கிடையாது. அவர்கள் எந்த அளவு நீங்கள் கவனிக்கிறீர்களோ அந்த அளவு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதனால் அவரை கவனியுங்கள். முக்கியமாக உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் வேலையாட்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். அதனால் உங்களுக்கு தொழில் வளம் பெருகும், செல்வ வளம் பெருகும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களுடைய தொழிலில் வேலை செய்யும் ஆட்கள் பற்றாக்குறை நிறைய ஆட்கள் எடுப்பீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. ராசியில் ஏழக்கூடிய சூரிய பகவான் இருப்பதனால் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது இந்த மாத கடைசியில் சரியாகிவிடும். நட்பு வட்டாரத்தில் ஒரு மனஸ்தாபங்கள் வரும், அதுவும் சரியாகிவிடும். பார்த்து பழகுங்கள். வாய் விட்டு எதையும் வாங்கி கட்டிக்காதீங்க. இருந்தாலும் நீங்கள் பொறுமைசாலி தான். இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்கள். அரசாங்கத்தாலும் தந்தையாலும் ஒரு அனுகூலம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதாவது தந்தை மூலம் வர பணம், சொத்து இருந்தால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்திருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். வர வேண்டிய பணம், பொருளாதாரம், உதவிகள். அரசியல் வட்டாரத்திலும் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். யாரையும் நம்பி வேலைக்காக பணம் கட்டாதீர்கள். முக்கியமாக ஒரு வேலை வாங்கி தரன்றாங்களா, பணம் கட்டாதீங்க. உங்கள் திறமைக்கே வேலை கிடைக்கும். அதனால் பணத்தை கடன் வாங்கி உடனே வாங்கி வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு யாராவது சொன்னாங்களாக ஏமாத்தின்னு போய்டும். பணம் கட்டாதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமைக்கு உங்கள் படிப்புக்கத்த வேலை கண்டிப்பாக உண்டு. முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசாங்க வேலைக்கு போவீங்க. கவலையே வேண்டாம்.
அதேபோல் வெளிநாடு வேலையை தேடுபவர்களுக்கும் நல்லா இருக்குது. வெளிநாட்டு நண்பர்களாக ஒரு ஆதாயம் கிடச்சி நீங்கள் வெளிநாடு பயணம் போவீங்க. வேலை வாய்ப்புக்கும் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் அமைந்திருப்பது உங்களுக்கு பண வரவு பஞ்சமே இல்லை. லக்ஷ்மி கலாட்சி வீட்டில் நிலைத்து நிற்கும். வர வேண்டிய காசு வீண் செலவு ஆகாது. பெண்கள் கையில் கொடுத்து வையுங்கள். பெண்கள் கையில் நிற்கும் காசு நிற்கும். லட்சுமி கலாட்சியுள்ள பெண்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பதனால் பெண்களால் குடும்பம் நடக்கும். பெண்களால் அனைத்தும் ஆதாயமாக இருக்கிற குடும்பத்தில். பெண்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய பணம், சொத்து, ஏதாவது பொருள் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். அம்மாவோட சைடு குடும்ப பெண்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் இருக்கிறது. உங்கள் பெண் குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு யாராவது இந்த ராசினியர் பெண் குழந்தைகள் 10 வயசில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ஒரு பூக்கும் தருணம் இது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள். பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் திருமணம் சுபக நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாளாக உங்கள் பெண் குழந்தைக்கு வரம் தேர்த்துட்டீங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவார்கள். கண்டிப்பாக கைகூடும். அதேபோல் உங்கள் பையனுக்கு பெண் தேடிட்டீங்களா, கண்டிப்பாக அரசு வேலையில் உள்ள பெண் கிடைக்கும். வசதியாகவும் நல்ல அழகான பெண் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபகரமாக நல்ல இடமா பெண் அமையும். அதனால் சங்கடம் தான். திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவியில் ஒன்று சேருவார்கள். மனைவியவரிடம் கணவரிடம் வேலை செய்பவர்களுக்கு ஒரே இடத்துலேருந்து வேலை செய்யும் வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். மறு திருமணம் தெய்வஸ்தானம் ஏதாவது காத்துறீங்களா, கைகூடும். கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாமல், முதல் வழக்கு இப்படி போய்விட்டதேன்னு வருத்தப்படாமல் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்லபடியாக அமையும். உங்கள் நட்பு வட்டத்திலே மாப்பிள்ளை கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே இல்லை ஒரு கோயிலுக்கு போகிற இடத்துல அறிமுகமாகி உங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி. இது திருமணத்துக்கு உண்டான நேரம். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2இல் ராகு இருப்பது குடும்பத்தில் ஒரு திடீர் செலவு வரும். அதை எப்படியாவது எதிர்த்து கையாளுவீங்கள். கேட்ட இடத்தில் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக சமாளிச்சுடுவீங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் பாதிப்பு வராது. கண்டிப்பாக குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும். குடும்ப பெண்களுக்கும் சரி குடும்ப தலைவர்களுக்கும் சரி ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4இல் 11க்கும் 2க்கும் உடைய குரு பகவான் அமைந்திருப்பது உங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். எப்படி அதிர்ஷ்டம் 2க்குடைய குரு பகவான் 11இல் இருப்பது, உங்கள் ராசிக்கு 4இல் இருப்பது, அதாவது இடத்தின் மூலம் லாபமும் வருமானமும் கிடைக்கும். ஒரு உதாரணமாக விவசாய நிலம் வைத்திருப்பார்களா என்றால் நீங்கள் விவசாய நிலத்தில் விளைச்சல் நன்றாக விளைந்து அதிக லாபம் கிடைக்கும். கறவல் மாடு வைத்திருந்தால் அதிக வருமானம் கிடைக்கும். காளை மாடு வைத்திருந்தாலும் அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒருவேளை உழவு ட்ரக்கு வைத்திருந்தாலும் அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விவசாய தொழில் செய்யும் அனைவருக்கும் அதனாலும் நிலத்தாலும் அது பொருளாலும் நல்ல ஆதாயம் வருமானம் இருக்கிறது. உங்கள் சொத்து ஏதாவது பழைய சொத்து விற்காமல் இருந்தாலும் விற்கிறதுக்கு யோகம் இருக்கிறது. இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அலைகிறீங்களா, அதுக்கு இந்த மாதம் ஒரு தீர்வு கண்டிப்பாக வரும். பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். பேச்சு நீங்கள் சுமூகமாக முடித்து கொள்ளலாம். இடம் வாங்கும் யோகம் இருக்கிறது. பிளாட் வாங்கினா வாங்கலாம், நிலம் வாங்கினா வாங்கலாம். குடும்ப பெண்கள் நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு நகை வாங்கலாம். அடகு வைத்த பொருளை மீட்டு கொண்டு வரலாம். நகை அடகு வைத்திருந்தால் தான். ஸோ வீட்டுக்கு சுப பொருள், வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், கட்டில், பீரோ, சோபா, டிவி ஏதாவது வாங்குகிற ஐட்டம் இருந்தாலும் வாஷிங் மிஷின் இது மாதிரி எதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த யோகமாக இருக்கிறது. வெளியூர் பயணம் நல்லா லாபகரமாக இருக்குது. கூடுமான இது வெயில் காலம் என்பதால் பகல் நேர பயணத்தை தவிர்த்து இரவு நேரம் பயணம் செய்வது ஒரு நன்மையே.
அதனால் ஆன்மீக பயணம் நல்ல சிறப்பாக இருக்கிறது, லாபகரமாக இருக்கிறது. ரொம்ப நாளாக போக முடியாத இந்த கோயிலெல்லாம் இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. அருள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ல் செவ்வாய் பகவான், அதாவது 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் அமைந்திருப்பது வெற்றி மீது வெற்றி கொடுப்பார். எப்படி? வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்று சொல்வார்கள். அதுபோல் அனைத்தும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கைமேல் பலனாக கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. பெருமானுடைய அருளால் தடைகளெல்லாம் விலகி நன்மையே கிடைக்கும். யூனிஃபார்ம் அரசு வேலை தேடும் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் செலெக்ஷன் எதாவது இருந்தால் போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10க்கு உடையவனும் செவ்வாய் வருவதனால் தொழில் அதாவது வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். உடனும் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் மேனேஜர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தும் இந்த மாதம் கண்டிப்பாக வெளிப்படும். அதனால் பேரும் புகழும் அந்த மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு எதிர்பாராத திடீரென்று துணிச்சல் இது மாதிரிலாம் வந்து அசால்ட்டாக எந்த வேலையை செஞ்சுட்டு போவீங்க. தொழில் பொறுப்புகள் அதிகமாகும், வேலை பாரம் அதிகமாகும். எல்லாமே சர்வசாதாரணமாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம்லாம் இருக்கிறது, வாங்கலாம். நீங்கள் பழைய வண்டி விற்றுட்டு கூட வாங்கலாம், எக்ஸ்சேஞ்சிலும் வாங்கலாம். அதெல்லாம் வந்து அருமையான ஒரு யோகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கோயில் சாமி மீதே வெறுப்பு உண்டாயிட்டிருக்கு உங்களுக்கு. என்ன சாமி கும்பிடுத்து என்ன தெய்வ வழிபாடு பண்ணது, யாருமே ஆண்டவனே எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, ஒன்றுமே லாபம் இல்லையேன்ற மாதிரி மனசுக்குள் ஓடும். அதெல்லாம் கவலையை விடுங்க. எல்லாமே நல்ல நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சென்று பாருங்கள். அனைத்து கோயில் பரிகாரமும் கோயில் வழிபாடு பலன் இனிமேல் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். ஒரு நல்ல நல்ல செய்திலாம் வரும். நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு ஃபோன் மூலியமாகவும் நல்ல செய்தி வரும். நீங்கள் கண்டிப்பாக உற்சாகப்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய அதாவது பிள்ளைகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்குதா, செய்வனை இருக்குதா, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்களா செய்வேனே, தொழில் முன்னேற்றம் இல்லை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. செய்வினை ஏதாவது இருந்தாலும் தானாகவே இந்த மாதத்தோடு விலகிவிடும். கெட்டஸ்கத்தையெல்லாம் விலகிவிடும். உங்களுடைய மனசுக்கு ஏற்றாற்போல் தெய்வ வழிபாடு, உங்களுடைய துர்க்கி அம்மன் அல்லது காளி அம்மன், உக்கிரமான பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருந்த கண் திருஷ்டி விலகிவிடும். செய்வினை எதாக இருந்தாலும் விலகிவிடும். அனைத்தும் விலகி எல்லாம் நல்லதே நடக்கும். அதனால் கூடுமான வரையில் அனைவருக்கும் நல்லது செய்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூஜை வழிபாடு வந்து அனைவருக்கும் ஒரு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வாழ்க நலமுடனும் வளமுடனும். நன்றி, வணக்கம்.